நாங்க மதுரைக்கு வந்து வாடிப்பட்டி கோயிலுக்கு வந்தா இங்க பாத்தீங்கன்னா எங்கேயோ மறியல் போராட்டமாமா. பஸ்காரன் பாதியிலே 2 கிலோமீட்டர் இருக்கும்போதே எங்களை இறக்கி விட்டு போயிட்டாங்க. போறதுக்கு வழி இல்லாம ஒரு டெம்போ வந்துச்சு அந்த வழியில. அவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு போயிட்டு இருக்கிறோம் நானும் மாமாவும். கோயிலுக்கு போகலான்னு வந்தா குடும்பம்னு கோயிலுக்கு போகலான்னு அங்க 2 குடும்பம் சிங்கிச்சான்னு ஆடுதாமா. அந்த மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்க நிலைமை. இன்னைக்கு வாடிப்பட்டி மாதா கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கோயிலுக்கு போனால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதனாலே அந்த கோயிலை ரொம்ப இஷ்டமாக எப்படி மாதத்தில் ஒரு தடவையாவது போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு போன நேரம் நம்ம நேரம் சரியில்லையோ என்னமோ தெரியல. மாதா கோயிலுக்கு போகிற வழியில் ஏதோ போராட்டம் நடந்துச்சு. எனக்கு பேசவே முடியல, சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா எங்கள் மாமா வந்து இந்த டெம்போவில் ஏறி தண்ணி அடித்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறோம். அப்படி ஃப்ரெண்ட்ஸ் நிற்கவே தெரியல. நான் இந்த டெம்போவில் ரொம்ப நாளாக போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். பின்னாடி உட்காந்துட்டு போயிட்டு இருக்கோங்க. முன்னாடி பொருள் எல்லாம் நடந்து போகிறாங்க ஒவ்வொருத்தவங்க. நாங்கள் லிஃப்ட் கேட்டு போயிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இப்படி போனதெல்லாம் குறுக்கம் அந்த மாதிரி இந்த டெம்போ வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸு. கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்துருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன உங்கள் எல்லாருக்காகவே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிட்டு வர்றேன். நானும் ஒரு முக்கிய காரணத்துக்காக தான் சர்ச்சுக்கு போகிறேன். சீக்கிரமே அது நிறைவேறணும்னு நீங்கள் எல்லாரும் இந்த வாடிப்பட்டி மாதாட்ட வேண்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். என்ன டெம்போ நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரியல. பார்ப்போம். பெட்ரோல் பங்க் போதா? லாரி கிராஸ் ஆகிருக்கு, அதனால நின்றுருக்கு. நாங்கள் பின்னாடி உட்காந்துருக்கனாலே எங்களுக்கு எதுவுமே தெரியல. நீங்கள்லாம் டெம்போவில் போயிருக்கிறீங்கனாலும் சொல்லுங்கள். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பஸ்ஸில் வந்து டெம்போவில் போயிட்டுருக்கோம். ஆமாம், பேசணும். மக்களே தலையெழுத்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுவும் ஒரு நல்லது தான். பாருங்க, யாருக்குமே இப்போ எங்களுக்கு லிஃப்ட் கிடைச்சது எவ்வளோ நல்லது பார்த்தீங்களா? இப்போ யாராச்சும் கொடுப்பாங்களா? நம்மளே யாருனே தெரியாது. ஒரு டெம்போவில் ஏற்றி எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் ஆடு வெட்ட கூட்டிகிட்டு போகிற மாதிரியே கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். கோயில் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க. இந்த வழியில் வந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.